வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. ஆசனாஸ் நிறைய பேர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட் திங், குளிக்கிற விஷயம். நீங்க எப்படி குளிக்கிறீங்க அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யோகா பண்றதுக்கு முன்னாடி சுத்தமா குளிச்சு இருந்தாதான் உங்க பாடியில அந்த தண்ணி பட்டு உங்களுக்கு எனர்ஜி வரணும். அதுக்கப்புறமா நீங்க யோகா பண்ணதுக்கு அப்புறமா குளிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யோகா பண்ணதுக்கு அப்புறமா ஸ்வெட் ஆயிருக்கும், இல்ல உங்க பாடி அந்த எக்ஸசைஸ் பண்ணி இல்ல ஆசனாஸ் பண்ணி டயர்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்க குளிச்சுட்டு வரும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. நீங்க பண்ண ஆசனாஸ்ல எனர்ஜியும் நிறைய கிடைக்கும். இல்ல உங்களுக்கு ரொம்பவே எனர்ஜி கொஞ்சம் லைட்டா கம்மி ஆயிருக்குன்னா உங்க வீட்டுல உப்பு இருக்கும். யோகா ஆசனாஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இல்ல வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கையில கொஞ்சம் உப்பை எடுத்துக்கோங்க. ரன்னிங் டேப்ல உப்பை வச்சு கையை ரப் பண்ணி அந்த தண்ணியில உங்க கையை கழுவுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது சால்ட்ல இருக்கிற எனர்ஜி உங்க பாடியை நல்லாவே அட்ராக்ட் பண்ணிவிடும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்க பாடி ரெஜெனவேட் ஆகும். ரெஜெனவேட் ஆகும்னா எனர்ஜி குறைஞ்சிருந்தாலும் இல்ல டயர்டா ஃபீல் பண்ணாலும் அந்த எனர்ஜியை மறுபடியும் ஏத்தி விடுறதுக்கு சால்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஆசனா சமத்கார் ஆசனா வேரியேஷன். சமத்கார் ஆசனா நிறைய விதம் இருக்கு, ஆனா இதுல ஒரு வேரியேஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த வேரியேஷன் பண்ணா என்ன ஆகும்? ஃபுல் பாடிய ஒரு ரப்பர் பேண்ட் இழுத்தா எப்படி இருக்கும், எவ்வளவு எலாஸ்டிசிட்டி இருக்கோ அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரிதான் ஒரு பாடிய எப்படி எவ்வளவு வரைக்கும் உங்களால இழுக்க முடியுமோ அந்த எலாஸ்டிசிட்டியை ஃபார்ம் பண்றதுக்கு தான் சமத்கார் ஆசன். ஸோ இட்ஸ் அ வெரி மேஜிக்கல் போஸ். அதனால தான் அதை சமத்கார் ஆசனே சொல்லணும். ஸோ இன்னைக்கு சமத்கார் ஆசனை எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேம் திங், டவுன்வர்ட் டாக் அதோமுகி ஷன்னாசன் போஸ்க்கு நம்ம போலாம். மெதுவா உங்க கைகளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவுன்வர்ட் டாக் போஸ்க்கு போயிடுங்க. போனதுக்கு அப்புறமா உங்க ரைட் காலை மட்டும் மெதுவா மேல தூக்குங்க. தூக்கும் போது பாருங்க எவ்வளவு தூக்க முடியுது. அத அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஆப்போசிட் சைட்ல மெதுவா போடுங்க. மெதுவா. அப்ப கை ஒண்ணு மட்டும் மேல வந்து மூச்சு உள்ள வெளியே. பாதம் கம்ப்ளீட்டா கீழே படணும்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸா இருந்தா ஹீல் அப்ல தான் இருக்கும். பிராக்டிஸ் பண்ணதான் கம்ப்ளீட் பாதமே கீழே பதியும். மெதுவா கைகளை மறுபடியும் அந்த இடத்துல வச்சு காலை மேல தூக்கி ஃபோல்ட் பண்ணிட்டு மெதுவா அதை கீழே வைங்க. இது பைபோஸ்னால ரெண்டு சைட்லயும் பண்ணணும். ஸோ லெஃப்ட் காலை மேல தூக்குங்க. மெதுவா லெஃப்ட் காலை மெதுவா தூக்கி ஆப்போசிட் சைட்ல மெதுவா வைங்க. மெதுவா மெதுவா வச்சதுக்கு அப்புறமா கைய மேல தூக்கி ஆப்போசிட்ல மூச்சு உள்ள வெளியே. இதோட உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தை செக் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆசனம். மெதுவா கைகளை கீழே இறக்கி ஃபோல்ட் பண்ணி உங்களோட கால்களை நீங்க நிரப்பணும். இந்த மாதிரி பண்ணி நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். மெதுவா வந்துடுங்க. சமத்கார் ஆசனா கோர் ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த். சின்ன பசங்க இதை ஈஸியா பண்ணலாம், பிராக்டிஸும் பண்ணலாம். ஆனா பண்ணும்போது பெரியவங்களோட கவர்னன்ஸ் இருந்தே ஆகணும். நான் மறுபடியும் உங்களுக்கு சமத்கார் ஆசனா பண்ணி காட்டுறேன். பிகினர்ஸ்னால எப்பவுமே ஒரு வாட்டி பண்ணி டயர்ட் ஆயிடும் பாடி, ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் எலாஸ்டிசிட்டி இருக்கிறதுனால. ஸோ நான் உங்களுக்கு தனியா எப்படி சமத்கார் ஆசனா திரும்பி பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டவுன்வர்ட் டாக் பண்றது ரொம்பவே முக்கியம். ரெண்டு பாதமும் கீழே பதியணும். பதியாத பட்சத்துல நீங்க 1 இன்ச் கேப் வச்சு கூட நீங்க பதிய வைக்கலாம். தலை தரைய கீழே தொடணும்னு அவசியம் இல்லை, பிகினர்ஸ்க்கு வராது. ஸோ ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு காலை அழகா கீழே பதிய வச்சு காலை மட்டும் ரைட் காலை மட்டும் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதை கீழே போடுங்க. அதை போடும்போது பாடி தானா எழும்பும். மூச்சு உள்ள வெளியே நீட்டு ஒரு 10 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு மெதுவா உங்க கையை ஃபர்ஸ்ட் மேட்ல வைங்க. கால்கள் மேல இருக்கும் அண்ட் மெதுவா அதை கீழே இறக்கலாம். அதே மாதிரிதான் லெஃப்டோட பொசிஷனையும் இப்படிதான். இத ஃபோல்ட் பண்ணி எடுத்து அது எவ்வளவு தூரம் பின்னாடி போக முடியுமோ பண்ணிட்டு கைய வைக்கலாம். ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட். அதுக்கப்புறம் கைய வச்சுட்டு மெதுவா கீழே இறக்கலாம். இந்த மாதிரி இறக்கி நீங்க ரெஸ்ட் பண்ணலாம். நிறைய இடுப்பு வலி இருக்கு, ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குன்னா இதை தவிர்க்கிறது எவ்வளவோ மேல். ஆனா நார்மலி நீங்க ஒரு வாட்டியாவது இந்த ஆசனாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
உங்களோட பாடியோட எலாஸ்டிசிட்டி ஃபிளெக்சிபிலிட்டிக்கு சமத்காராசனா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு நீங்க சமத்காராசனா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.